மாடர்ன் குருவுக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது. அஸ்ட்ராலஜி தெரியல அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டா நம்மள ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்ம பின்னாடி ஓடி வர மாட்டாங்களோன்ற பயத்துல அஸ்ட்ராலஜியை பத்தி தாறுமாறா பேச வேண்டியது. வணக்கம். அஸ்ட்ராலஜியும் குருமார்களும். இப்ப அஸ்ட்ராலஜியை கிரிய யோகாவை ஃபார்முலேட் பண்ணி அதை ரொம்ப ப்ராபகேட் பண்ணி யுக்தேஸ்வர் கிரி யுக்தேஸ்வர் அயனாம்சம்னு எழுதியிருக்காரு. அதுதான் கிரிய யோகாவுடைய ஒரு ஃபவுண்டேஷன். அவர் இந்த திதியில நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதேதான் யோகானந்த பரமஹம்சாவும் அஸ்ட்ராலஜியை நம்புவார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட லைஃப்ல அவர் அஸ்ட்ராலஜி திதி படிக்க சொல்லிட்டு இந்த திதியில நான் சமாதி எடுத்துக்க போறேன் அப்படின்றத சொன்னார். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கிரேட் செயின்ஸ் ஹாவ் ஒர்க்ட் வித் அஸ்ட்ராலஜி. அதுதான் நாரத சமிதா. நாரதரே அஸ்ட்ராலஜியை எழுதியிருக்கார். அதே மாதிரிதான் பராசுர மகரிஷி, அதே மாதிரிதான் ஞானேஸ்வர். இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நெரூர் பிரம்மேந்திரா அவரே அஸ்ட்ராலஜி ட்ரீட்டி செய்திருக்கார். அப்பேற்பட்ட விசிஷ்டா துவைத்தத்தை கண்டுபிடிச்ச ராமானுஜரே பாவத ரத்னகரான்னு ஒரு புக்கே அஸ்ட்ராலஜிக்கு எழுதியிருக்கார். அதனால இப்ப வர சோ கால்டு மாடர்ன் குருவுக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது. இப்ப அஸ்ட்ராலஜி தெரியல அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டா நம்மள ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, இல்ல அஸ்ட்ராலஜர் பின்னாடி ஓடி போயிடுவாங்களோ, நம்ம பின்னாடி ஓடி வர மாட்டாங்களோன்ற பயத்துல அஸ்ட்ராலஜியை பத்தி தாறுமாறா பேச வேண்டியது. ஆனா அவங்களுக்கு எனக்கு தெரியாது அஸ்ட்ராலஜியை பத்தி, நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரை எடுத்துக்கோங்க அப்படின்றது சொல்றதுக்கு திராணி, தைரியம், நெஞ்சு அழுத்தம் கிடையவே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் சூரிய நமஸ்கார் பண்றாரு. அவரு சூரியன் ஹோரையில பண்ணா இன்னும் இம்பாக்ட் இருக்கும், சூரியன் நட்சத்திரத்துல பண்ணா இம்பாக்ட் இருக்கும். ஆனா எந்த யோகா சொல்லி தர ஸ்கூல்லையும் அது ஏன் சூரியன் நமஸ்கார் அந்த சூரியனோட நட்சத்திரத்தோட ஏன் கனெக்டட் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸோ இது அஸ்ட்ராலஜி ஜெயின தீர்த்தங்கர்லாம் இந்த மாசத்துல பிறந்திருக்காங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு இருக்கு. எப்படி ஹிந்து கடவுள்கள் இப்ப உதாரணத்துக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகருக்கு நட்சத்திரம், சஷ்டி முருகருக்கு நட்சத்திரம். இந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணர், ராமர் புனர்வசு நட்சத்திரம், மகாலட்சுமி பூர நட்சத்திரம் அப்படின்றது எக்ஸாக்டா அஸ்ட்ராலாஜிக்கல் கோரிலேஷனை வச்சிருக்காங்க. ஏன்னா அதை தான் இம்பாக்ட் காட்டுன்றதுனால. எனக்கு தெரிஞ்சு நான் சேலத்துக்கு ஒரு வாட்டி போனேன். அங்க ஒரு அம்மாவை நான் கேட்டேன், அம்மா நீங்க ஏதாவது விரதம் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அந்த ஆரோமீரான்னு அந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ற ஒரு அஸ்ட்ராலஜி புத்தகம் பப்ளிஷ் பண்ற அவங்க அம்மாவை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு எப்பயுமே திரையோதசி திதியில தாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஏங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் திரையோதசி திதிக்கு விரதம் இருப்பேன், நான் என்னைக்குமே திரையோதசி திதி சாப்பிட மாட்டேன், நான் சிவன் கோவிலுக்கு போயிட்டு கஞ்சி குடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே திரையோதசி திதியில நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேரு, அவர் முருகருக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சார். அவருக்கு முருகருக்கு பூஜை பண்ண 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 அவருக்கு பாத்தீங்கன்னா சஷ்டி, டியூஸ்டே, விசாக நட்சத்திரம், மார்ஸோட நட்சத்திரத்துல தான் அவருக்கு நிறைய ஆர்டர் வந்தது. சோ ஒரு தேவதா ஒர்ஷிப்பே உங்களுக்கு அந்த நட்சத்திரம், திதி, வாரம், கிழமை அது காட்டி கொடுக்கும். அதை விட்டு அஸ்ட்ராலஜியே தப்பு, அஸ்ட்ராலஜியே ஃப்ராடு அப்படின்னு பேசுற ஜக்கி வாசுதேவ் மாசி மாசம் வர திரையோதசியில தான் மகா சிவராத்திரியும் கும்பிடுறாரு. ஏன் இஷ்டத்துக்கு சிவராத்திரி கும்பிடலாமே, எதுக்கு என்லைட்டன்மெண்ட் டேன்னு அவர் அந்த என்லைட்டன்மெண்ட் ஆன நட்சத்திரத்தை வச்சு பண்றாரு. இந்த மாதிரி ஹிப்போக்ரட்டிக்கலா படிக்காம எதுவும் பண்ணாம வர சாமியாரங்கனாலதான் இது பிரச்சனை. இப்ப டிபெட்டியன் புத்திசத்துல கிட்டத்தட்ட 3 years 3 months 3 days ரிட்ரீட்டா மினிமம் இருக்கணும். மினிமம் 12 years நீங்க ரிட்ரீட் பண்ணியிருந்தாதான் நீங்க ரின்ஃபோஷேயா இருக்க முடியும். இப்ப நீங்க கிறிஸ்டியானிட்டியில எடுத்துட்டீங்கன்னா மினிமம் 12 to 14 years நீங்க ஃபாதர் ஆகிறதுக்கு படிக்கணும். இப்ப நீங்க குரானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபுல்லா அந்த எண்ட் டு எண்ட் படிச்சாதான் அவங்க மாலுவி மனப்பாடமா சொல்லணும். ஆனா ஹிந்துயிசத்துல மட்டும் சும்மா கருவா போடாதவங்க கூட தன்னை சாமியாருன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கருவா போட்டா எங்கேயாவது தன்னை கேள்வி கேட்டுருவாங்களோ, எதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறீங்க, சன்னியாசம் உண்மையா எடுத்திருக்கீங்களா
ஆத்ம பிண்டம் விட்டு இருக்கீங்களா? விரஜா ஹோமம் வந்து பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம சும்மா நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன், மோட்சம் அடைஞ்சிட்டேன், கலர் ட்ரெஸ் எப்படி போடுவீங்க? அதாவது ஒரு சன்னியாசி என்றால் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது சன்னியாசி இல்ல. முழுக்க கருவா போட்டவன் தான் சன்னியாசி. அதுக்குன்னு கோடு வந்து எழுதி வச்சிருக்கான். நான் ஒரு சாமியாரை கேட்டேன், ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச சன்னியாசி விதிகளை எதை வந்து சொல்லியிருக்கு, எந்த புக்ல சொல்லியிருக்குன்னா தெரியாதுன்ட்டு. சன்னியாச உபனிஷத்துல எழுதி இருக்கு. ஏகதண்ட சன்னியாசி, துதண்ட சன்னியாசி, திருதண்ட சன்னியாசி. நீங்க சன்னியாசம் எடுக்கிறது ஒழுங்கான நட்சத்திரத்துல எடுக்கணும், ஒழுங்கான திதியில எடுக்கணும். இப்ப சிவனுக்குன்னா அஷ்டமி திரையோதசியில எடுக்கணும். இந்த மாதிரி படிக்காத தற்குறிகள் தான் வந்து எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி பேட் அப்படின்னு பேசுறது. ரிச்சுவல்னாலே உங்களுக்கு அஸ்ட்ராலஜி வந்துடும். ரிச்சுவல் ஹோமம் பூஜை அப்படின்னா அஸ்ட்ராலஜிக்கு சங்கல்பம் எடுக்கணும்னாலே திதி வார நட்சத்திரத்தை சொல்லாம எப்படி நீங்க வந்து எடுப்பீங்க? அதனால இந்த அஸ்ட்ராலஜி இஸ் பயஸ்டு பை ஆல் தீஸ் குருஸ். காரணம்னா அஸ்ட்ராலஜிக்கு ஓடி போயிடுவான், அதுக்கு ஓடி போயிடுவான். ஆனா சர்ப்பசாந்தி பூஜை மட்டும் ஜக்கி வாசன் வந்து பண்ணுவார். அது மட்டும் அஸ்ட்ராலஜி இல்லையா? அதனால இந்த மாதிரி ஹிப்போகிரிட்டிக்கலா இருக்கிற ஒரு நிறைய குருமாருங்க இருக்காங்க. நான் ஒரு இவரை பார்த்தேன். அவர் வந்து என்ன சொன்னாரு, அவர்கிட்ட போயிட்டு நானும் உங்க கூட வரட்டுமா சுவாமிஜி அப்படின்னு கேட்டேன். ஃபாரினுக்கு வரணும். உடனே அவர் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு வெளில போ அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா பயம், இன்செக்யூரிட்டி. த்விதி யாத்வை பயம் பயதி. நீ கடவுளை பார்த்தவனுக்கு எதுக்கு பயப்படணும்? கடவுளை பார்த்தவனுக்கு எதுக்கு கோர்ட் கேஸ் வரணும்? தேவையே இல்லையே. ரமண பகவானை வந்து ஒருத்தர் வந்து போட்டு அடிச்சுட்டாங்க, சாமான்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. அவரை கேட்டாங்க, அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, என்னுடைய பிராரப்தம் வந்து இன்னைக்கு தீந்து போச்சு, நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல அவனை அடிச்சிருப்பேன். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உன்னை பத்தி தப்பா பேசினாலே கோர்ட் கேஸுக்கு போறது, உன்னை பத்தி தப்பா பண்ணாலே வாயை அடைக்கிறதுக்கு போறது. எதுக்கு? அவன் பேசினா என்ன? சூரியனை பார்த்து வந்து டாக் குறைச்சதுன்னா என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆகல. அதனால இன்செக்யூரிட்டியில எஸ்பெஷலி ஜக்கி வாசுதேவ் வந்து அஸ்ட்ராலஜியை பத்தி தப்பா பேசாதீங்க. அஸ்ட்ராலஜரை பத்தி தப்பா பேசாதீங்க. You will have lot of problem. You will have the curse of Saturn. You will have curse of Navagrahas, and life will become very, very shaky. Take care.